சண்டேனாலே ஸ்பெஷல் தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட முட்டை தோசையோட இந்த அல்டிமேட்டான சிக்கன் கிரேவி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரம் சூடானதும் அதில் மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆன உடனே அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை தனியாக மிக்ஸி ஜாரில் எடுத்து ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் நம்ம வாசனைக்காக தான் போடுறோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண உடனே நான் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ரொம்ப போட்டு சிக்கன் கிரேவி பண்ணோன்னா கிரேவி ஸ்வீட் ஆகிடும். ஸோ அதனால் நான் எப்போயுமே சிக்கன் கிரேவி பண்ணும்போது சின்ன வெங்காயம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் நான் கிள்ளவும் இல்லை, கீரவும் இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன். எங்களுக்கு காரம் கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவி திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளி எடுத்து வச்ச தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா நான் 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் லைட்டாக விளக்கெண்ணையும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இந்த கிரேவியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கூட தாராளமாக 2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி ஒரு விசிலுக்கு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டீம் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி கார்னிஷிங்க்கு நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணி சிக்கன் கிரேவி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் இந்த சிக்கன் கிரேவிக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எந்தெந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க.